தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஒரு கிரகம் வக்ரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நம்ம பாவனை பண்ணிப்போம். ஆக்சுவலாக அது நகராது, முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும். ஆனால் சூரியன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி. அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது, அது மாதிரி இந்த கிரகம் வக்ரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது. சூரியன் தான் முன்னாடி போகும். அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும், ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கேயே தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால, ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும். அந்த மாதிரி இப்போ சூரியன் குருவுடைய குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில், அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசியிலிருந்து 5ஆம் ராசிங்கிறது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் வரை, மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் அதாவது ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர். இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம். குரு வக்கர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரி, அக்டோபர் 10ஆம் தேதி விடியற்காலை 12:30 மணி வாக்கில், 12:30லேருந்து 1 மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு. அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா, குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் வரை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார். அதுக்கப்புறமா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசிலே நடக்கிறது. ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார். ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல. அதாவது குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி 3ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும். அந்த குரு வக்ர பயிற்சி ரோகிணி 3ஆம் பாதத்தில் வரும்பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார். பொதுவாக குரு பகவான் எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் யோகத்தில் தான் பின்னாடி, அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்தில் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி 4 மாதங்கள் இல்லை 5 மாதங்கள் மட்டும்தான் அவர் நல்ல பலனை கொடுப்பார். அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது அந்த கடைசி 5 மாதத்துக்கு தான். ஆனால் முதல் 6 மாதங்கள் 7 மாதங்கள் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஆனால் பணம் வர்றது எப்போன்னு பார்த்தா குரு அந்த ராசியில் கடைசி 4 மாதங்கள் 5 மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்படுத்துவார். இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார். இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு வக்கரம் சனி வக்கரம் 2 முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும். ஏன்னா ஒரு வக்கர கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும், 2 வக்கர கிரகம் 2 விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார். நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக இந்த நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே சனியுடைய
மீனராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார். ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த வக்ர பயிற்சியினால் பலனடையக்கூடிய ராசிகள் யார், அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம். மீன ராசி. அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 3ஆம் இடத்துல போய் மறையிறதே ஒரு நெகட்டிவான விஷயம்தான். உங்களுக்கு வரவேண்டிய தொழில் மரியாதை, உத்தியோக மரியாதை, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் மாதத்துலேருந்து. அதனால் குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் இத்தனை நாளாக ஆரோக்கியத்தில் செலவு ஏற்பட்டதுன்னா ஆரோக்கியத்தினால பிரச்சனைகள் குறைவதற்குண்டான நேரம். ஆனால் ஆரோக்கியத்தினால பிரச்சனை இல்லை சார் எங்களுக்கு, ஆனால் வீட்டில் ஏகப்பட்ட செலவுன்னா இனிமேல் ஆரோக்கியத்தில் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குருவின் பார்வை பலத்தின் காரணமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், அதாவது மீன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக மரியாதை பெற்றுக்கொள்வதற்கும் புதிய வேலை வாய்ப்பில் அமர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் விலகி இருப்பது நல்லது. யாரை நம்பியும் நீங்கள் உங்களுடைய படிப்பையோ உங்களுடைய சம்பளத்தையோ வெளியில் சொல்லாதீங்க. யாரும் உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா விரய சனி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடனை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க, செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகணுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூட துணைக்கு அழைச்சிட்டு போகிறது நல்லது. அதே சமயம் வயதானவராக இருந்தால், இந்த ராசியில் அதாவது மீன ராசியில் பிறந்தவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் தனியாக ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் பெருசாக இல்லை. ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன்கிறதுனால, தசமஸ்தானாதிபதிங்கிறதுனால இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் அவர் உதவி செய்வார். உங்களுக்கு ஆரோக்கிய சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன சார்? ஏன்னா ஆரோக்கியமாக கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. மலை மீது இருக்கும் பெருமாள், அதாவது பரந்தாமனை விஷ்ணுவை அவர் அமர்ந்த கோலத்திலோ கிடந்த கோலத்திலோ இருந்தால் அவரை வழிபட்டு வாருங்கள். நின்ற கோலத்தில் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆசுவாசம் தேவைப்படும். அதான் அவசரத்தில் நீங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது நான் ஜெயிக்கணும்ன்ட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க, சாஸ்வதமான ஜெயிப்பு இருக்கணும், சாஸ்வதமான வெற்றி இருக்கணும். அந்த சாஸ்வதமான வெற்றிக்கு அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். குறிப்பாக நரசிம்மர் போன்ற, அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். லக்ஷ்மி நரசிம்மருடைய இல்லாட்டி சக்கரத்தாழ்வாருடைய சுதர்ஷன ஆழ்வாருடைய மூலமந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. மன தைரியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அந்த பரந்தாமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அதன் மூலமாக நன்மைகள் பல ஏற்படும், குடும்ப நிம்மதி ஏற்படும். இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த குரு வக்கர காலம், அதாவது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.